ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க பிடிஎஸ் தி ரிட்டர்ன் டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிஎஸை பற்றி தெரிஞ்சது தான், அவங்க எவ்வளோ ஃபேமஸ் வேர்ல்டு வைட் அப்படின்றதும் தெரிஞ்சது தான். அதில் இருக்க எல்லா பிடிஎஸும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆல்பத்துக்காக ஒன்று சேர்றாங்க. அதில் அவங்க பாஸ்ட், அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ எந்த நிலைமையில இருக்காங்க, அவங்க மைண்ட் செட் என்ன, அவங்க கஷ்டங்கள் என்ன, அவங்க தாண்டி வந்த பாதைகள் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி இந்த டாக்குமெண்ட்ரியில் பேசியிருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். நீங்க ஒரு பிடிஎஸ் ஃபேனா இருந்தா கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரி உங்களுக்கானது. பிடிஎஸ் இங்க பல பேருக்கு பிடிக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எல்லாருமே இதை மிஸ் பண்ணாம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிடிஎஸ் அவங்க ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, எவ்வளவு தூரம் அவங்க மெனக்கிட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணாங்க, ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஆல்பமும் பண்ணாங்கன்ற மாதிரி காட்சிகள்லாம் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி அடுத்து வர ஒரு ஆல்பத்துக்கும் அவங்க எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் போடுறாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படின்ட்டு பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆல்பமும் பண்ணும்போது அவங்களுக்கு வர பிரச்சனைகள்ல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமாவே காமிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களே பேசுற மாதிரி வச்சிருக்க விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலையும் டாக்குமெண்ட்ரி சவுண்டா தான் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி எப்பயுமே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே தரமா பண்ணிருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்க பிடிஎஸ் ஃபேனா தான் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நம்மளோட ரேட்டிங் நான் 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.